ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா கிக் பண்ணோம். அது ஒரு லுக்கு இதில் சின்ன வயசு, அது ஒரு கெத்து இந்த வண்டியில். அதுவே இந்த வண்டியில் மட்டும்தான் அந்த மாதிரி வரும், வேறு எந்த வண்டிலையுமே வராது. சிபிசெட்டில் வரும் அந்த ஹீரோ ஹோண்டா பிராண்டில். இன்னும் 2-3 வண்டிகளுக்கு வரும். என் பார்வை உன்னோட நீ பேச லைட்டாக ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட. என் பார்வை உன்னோட நீ பேச லைட்டாக ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட. ஒரே வார்த்தை இந்த வண்டியை பற்றி சொல்லலாம், லெஜண்ட். திஸ் இஸ் ஹவ் லெஜண்ட்ஸ் ஆர் மேட். ஓ லெஜண்ட். ஓகே கைஸ், இந்த vlog அப்படியே முடிச்சிக்கிறேன் நான். ஐயோ பாய். This is how legends are made. Oh, this is how legends are made. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு தற்செயலான ஒரு வீடியோ. இது எனக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது, அதான் இப்போ யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த வண்டி தான் கைஸ், கரிஸ்மா ஆர். என்னோடய ஒரு ஃபேவரட்டான வண்டி இது. சரி, அதான் இதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிற வழியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லுக்கை காட்டிடுறேன், பார்த்துங்க. அந்த லுக்கை பாருங்களேன், பா. இது எனக்கு பயங்கரமாக பல விஷயத்தை ஞாபகப்படுத்து கைஸ் என் லைஃப்பில் இந்த வண்டி. அது ஒன்று தோணும்ல, இதண்டா ஃபேட் அப்படின்ற மாதிரி. இப்போ அதான் நடந்தது எனக்கு. அதான் சிரிச்சிட்டு இருந்தேன். 310 அதை எடுக்கலாம் ரிவ்யூ காலையில் நினச்சிட்டு. 310 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மாற்ற கொடுத்துருக்காராம். சரி, நான் காலையில் 310 நேற்றே வந்து எடுத்துக்கோங்கனாங்க, நான் விட்டேன், மறந்துட்டேன். சரி, இன்றைக்கி இது எடுக்கலாம், நிஞ்சான்ற பாருங்க, ஆராக்ஸ் எடுக்கலாம். ஆராக்ஸ் அந்த பையன் நேற்றுலேருந்து, அந்த பையன் காலையில் வரேன் நான் இன்றைக்கி. அவன் ஃபோன் பண்ணி, ஆனால் டிஆர்எல் மட்டும் மாட்டி எடுத்து வந்துடுறேன், கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னா. சரின்னு சொல்லி திருப்பி நான் அப்பாச்சி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் வந்தால் பார்த்தா இந்த வண்டி இருந்ததுங்க. இந்த வண்டி நான் போன வாரம் கூட டயர் பஞ்சர் ஆகிருந்தப்போ என்னோடய 10R அங்கே ஒரு இடத்துல பார்த்து இந்த வண்டியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே நிறுத்தி நான் லுக்கை காட்டுறேன். யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு சடனாக வந்து ஞாபகம் வந்துச்சு, அந்த கடையில் இந்த பையன் இன்னொரு பையன் வச்சுருந்தான் அந்த பையன் இந்த வண்டியை. இதாங்க கைஸ் லுக்கு, கரிஸ்மா ஆர். ஐயோப்பா, அதுவும் இந்த எல்லோ கலர் இருக்குது அந்த வண்டியில். கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ரிவ்யூலாம் கிடையாது கைஸ். இது எனக்கு வந்து ஒரு ஆசையாக இருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஓட்டி பார்க்கலான்ட்டு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுது இந்த வண்டி. இந்த வண்டியில் கொஞ்சம் ஹேண்டில் பேர் பெண்டாக இருக்குது. ஐயோ, ஃபோர்க்கும் காலி போல் இந்த வண்டியில். ஒரு ரொம்ப பிடிச்ச வண்டி கைஸ் எனக்கு இது வண்டி. இந்த வண்டியில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த ஒரு ஸ்டார்டிங் டைம்லலாம் இந்த வண்டி தான் நான் சுற்றுவேன். ரொம்ப பிடிச்ச வண்டி இந்த வண்டி. வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஒரு தடவை நான் தாறுமாறாக விழுந்திருக்கேன் நான் ஒரு தடவை. இந்த வண்டி எப்படின்னா லைட்டாக தட்டினாலே கைஸ். இந்த வண்டி பற்றி ஃபஸ்ட்டு ஸ்பெக்கர் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜின். அது 225cc. அது வந்து அந்த ஊரில் சிஆர்எஃப்க்கு ஃபஸ்ட் வந்துட்டு இருந்த ஒரு இன்ஜின். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 bhpோ 18 bhpோ 18 or 17 I don't know கரெக்டாக எக்ஸாக்ட். ஆமாம், அவ்வளோதான், ஒரு 18 தான் வரும். ஆமாம், இந்த வண்டி 15 to 18 வரும் கைஸ், கரெக்டாக தெரில. ஓகேங்களா. ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இது லிக்விட் கூல்டு கிடையாது, ஆயில் கூல்டும் கிடையாது. அதாவது ஒரு பழைய ஒரு ஹோண்டாவோட ஒரு ஓல்டரான ஒரு இன்ஜின் இந்த வண்டி. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். R15 அப்பயே 6 ஸ்பீடு கொடுத்தப்போ இந்த வண்டி வந்து 5 ஸ்பீடு தான். பட் நான் வந்து R15 எடுக்காமல் இந்த வண்டி தான் எடுத்தேன். ஏன்னா இந்த வண்டி வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அப்படி இந்த வண்டியை பார்த்தானா வீடியோ அவ்வளோதான். இன்னும் வீட்டில் வச்சுருக்கான். என்கிட்ட பிளாக் இருந்தது. பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் ஸ்டேரிங் வந்து கை எடுக்கவே முடியாது போல இந்த வண்டியில். இப்போது பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலாய் போட்டிருக்கோம். அந்த வண்டி தான் அந்த மாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிளாக் எடுத்தேன். இந்த எல்லோ கலர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபேமஸ் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரித்திக் ரோஷன் வருவார் இந்த ஆடுக்கு. ஒரு இடத்துல உட்காந்து காஃபி சாப்பிட்டு இருப்பார். ஒரு 10 பேர் வந்து வண்டியில் வந்து அவர் வண்டியில் சேர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்கள அப்படியே துரத்திட்டு போயிட்டு ஒரு வீலியை நடிப்பார். அப்படி அடிச்சதும் அந்த வண்டி அப்படியே சேர் போய் அவங்க மேலே படும். ஸ்ட்ரைக்கிங் நியூ கரிஸ்மா ஆல்வேஸ் கேம் அப்படின்னு ஒரு வீடியோ. அந்த வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வீடியோ வந்து சும்மா vlogலாம் கிடையாது, எனக்கு பிடிச்ச வண்டி இது. சரி, எடுத்து 2 ஓட்டி பார்க்கலாம். அதை போய் கேட்டதும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க நான்ட்டு. அப்பா, இந்த கிரிப்பு, இந்த டேஷ்போர்ட்லாம் அப்போயே அனலாகுதான் கைஸ் இது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த RPM மீட்டர் வந்து எல்லாமே டோட்டலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டரான டெக்னாலஜி. இந்த ஃபியூல் லைட் இருக்குங்களா, இது வந்து அக்யூரேட்டாக எரியாது, ரொம்ப ஓரளவு லைட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு ட்ரிப்பும் வந்துடும். 42 கிலோமீட்டரோட டைம் வந்துடும், அவ்வளோதான். இந்த வண்டியை நான் சின்ன வயசில் பார்க்கும் போதுலாம் இதுதான் பெரிய வண்டி எனக்கு. போங்க ப்ரோ. 220 வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது கைஸ், இந்த வண்டி இன்ஜின் வைஸ் சூப்பராக இருக்கும். 220 கம்பேர் பண்ணிங்கன்னா இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். 220 வெயிட்லெஸ், ஒரு மாதிரி பறக்கும் கைஸ் இந்த வண்டி. சின்ன வயசுலேயே நான் பார்ப்பேன் ஒரு மாதிரி இந்த ஹேண்டில் பேர் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும். ஆக்சுவலாக இப்படி வரணும் ஃப்ளாட்டாக. இது கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வந்திருக்கு. இப்படி வரும் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு
வச்சு பிரிப்பேன் நான் அந்த வண்டியை. ஸ்பீடா மீட்டர் வேலை செய்யலை போல். இந்த வண்டி ஒரு 120 போகும் கைஸ். இது 220 140 போகும். அதுதான் ஒரு பெரிய இது. ஆனால் இந்த வண்டி அந்த புல் இருக்குங்களே, ஐயோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கி இந்த வண்டியில் தான் நான் சுற்றுவேன். அப்போல்லாம் என்னோட எக்ஸை தூக்கி இந்த வண்டியில் தான் ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன். ஒரு மாதிரி இருக்கும் கைஸ் இந்த வண்டி, ஸ்ட்ரைட்டாக கப்பல் மாதிரி அந்த டைம்லேயே. ஆனால் இந்த வண்டி அவுட்டர்லாம் எப்படின்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டப்பு டிப்புன்னு உடையும் எல்லாமே. ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா உடையும் இந்த வண்டி அவுட்டர்லாம். என் ஃப்ரெண்டு வண்டியை 2-3 நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு போட்டு தான் ஓடிட்டு இருந்தோம். சீட்டிங் போஸ்டர் தாங்க இந்த வண்டியில் ஒரு சரியான சீட்டிங் போஸ்டரே. உங்களுக்கு வந்து இந்த அண்டர்லலாம் அடி வாங்காமல் உட்காந்து சிட்டி உள்ள ஊர் சுற்றுறதுக்கு ஏற்ற ஒரு வண்டி. அவ்வளோ வந்து ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு. ஃபீலும் சரி, பிரேக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 220 கம்பேர் பண்ணும் போது. ஆனால் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட ஒரு தான் 220லாம் கிட்ட கூட வராது கைஸ் லுக்கில் இந்த வண்டி கிட்ட. இந்த வண்டி லுக்கே வேறு மாதிரி லுக்கு வா. அப்புறம் இந்த வண்டியில் ஒன்று ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, இந்த வண்டியில் ஒரு சவுண்டு ஒன்று வரும் கைஸ். எப்படின்னா இருங்க ஃபோனை போய் உள்ளே போட்டுறேன் நான். ஓகே எப்படியே இருக்கணும், ஒன்றும் ஆகாது விடுங்க. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு தான் கைஸ். சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சலன்னு கேட்கும் இந்த வண்டியில். இருங்க கைஸ் நான் வந்து ஒரு டிரைவிங் போஸ்டிருக்கேன், ஃபோனு கீழே வந்துடும் போல். இருங்க அப்படியே அவுட்லுக்கை பாருங்கள், மறுபடியும் இங்கே நிறுத்துகிறேன், அங்கே பார்க்க முடியல சரியா. இதுதான் வண்டியோட லுக்கு. இந்த டெய்லு ஒரே ஒரு இடி ட்ரிபிள்ஸ் போனால் உடஞ்சிரும் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் டெய்லு உடஞ்சிரும், எல்லாமே உடைங்க இந்த வண்டியில் பட்டுன்னு. குவாலிட்டி அந்தளவு ஒரு இதுவாக இருக்காது. இது ஹீரோ ஹோண்டா தான் பேர். யூனிகார்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வண்டி கரிஸ் மாடல் இல்லை, மேபி பெரிய கொஞ்சம் அந்த டைமில் தான் ஒரு பெரிய வண்டி, லைட்டான பாடி, லுக்கு மட்டும்தான் கைஸ் இந்த வண்டி. சிஏ டயர் போட்டிருக்காங்க போல் இப்போது. அப்புறம் மெயினாக இதை சொல்ல நினச்சேன், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நல்லா கிக் பண்ணோம். அது ஒரு லுக்கு இதில் சின்ன வயசு, அது ஒரு கெத்து இந்த வண்டியில். அதுவே இந்த வண்டியில் மட்டும்தான் அந்த மாதிரி வரும், வேறு எந்த வண்டிலையுமே வராது. சிபி செட்டில் வரும் அந்த ஹீரோ ஹோண்டா பிராண்டில். இன்னும் 2-3 வண்டிகளுக்கு வரும். இது நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அப்படி வச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு செல்ஃப்லாம் வேலை செய்யலாம் ஒரு மாதிரி கதரும் இந்த வண்டியில். ஓகே வண்டி கொஞ்சம் கண்டமாக இருக்குது கைஸ். இந்த வண்டி கொஞ்சம் இப்போ ரைட்னா இந்த வண்டி ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் மோல்டு போட்டு வச்சுருப்பேன் நான். வேறு என்ன சொல்கிறது, இது என்னோடய ஒரு ஜாலி டைம் இது. ஆமாம் கிளச்சி பிளேட்டும் போயிருக்கு. 125 130 125 இல்லை 135 போங்க கைஸ் இந்த வண்டி. கரெக்டாக நான் தப்பாக சொல்லிட்டேன். 138 வரைக்கும் நான் போயிருக்கேன். 135 136 இது வந்து கரெக்டான டிஸ்பிளே மீட்டர் கிடையாது, அதனால் தெரியாது. அந்த 130 to அந்த 120 to 140 இங்கே நிற்கும். அது 220 வந்து பார்த்திங்கன்னா 145 போகும் அந்த டைம்லேயே. ஆமாம் ஆனால் பிக்கப் வந்து இந்த வண்டி தான் போகும். 220 போகும்னு சில பேர் சொல்லுவாங்க. 220 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் 220. இந்த வண்டியோட ஷேப் வந்து இது அதுவும் இந்த கேப்லாம் ஓட்டும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்து மட்டும்தான் அவுட்ரே. வண்டி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், இப்படி பார்க்க நீட்டாக கப்பல் மாதிரி, வேறு எதுவுமே இருக்காது. இந்த ஹேண்டில் பார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் தான் கணக்கு. உள்ளே போயிடும் வண்டி. சூப்பராக இருக்கும் வந்துடுவா சிட்டிவிலலாம் ஓட்ட. இன்றைக்கி காலிலேருந்து ஒரு மாதிரி இருந்தது கைஸ் எனக்கு. மைண்டு நல்லா தான் இருந்துச்சு. லைக் ஏன்னா நல்ல கிளைமேட்டாக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது, வைப்பாக இருக்குது. வெளியே நம்ம எங்கேயா ஒரு வீடியோ எடுக்க போகலாமா, இல்லை நாளைக்கு வீடியோ எடுக்க போகிறேன் நாளைக்கு. சரி நாளைக்கு எங்கேயா போகலாமா அப்படின்லாம் யோசிச்சிட்டே இருந்தேன் நான். நாளைக்கு எங்கேயா போகலாம், நாளைக்கு என்ன ஒரு 3 இருக்குது, அங்கே எங்கேயா போய் வீடியோ எடுக்கலாம், வெளியே போகலாம், முதல்ல போகலாமா, எங்கேயா போகலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஏராக்ஸும் எடுக்க விடாமல், அந்த அந்த டிவிஎஸ் அப்பாச்சி 310 எடுக்க விடாமல் எனக்கு பழைய பல மெமரிஸை தான் அந்த விதி மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது போல் எனக்கு. பிரேக்கு தான் கைஸ் இல்லை இந்த வண்டியில். அதே மாதிரி இந்த வண்டி பிரேக் கொஞ்சம் ஃபெயிலியர் தான், ரொம்ப ஒன்றும் சூப்பராலாம் இருக்காது இந்த வண்டியோட பிரேக்கு. அச்சா நிற்கிற ஒரு கண்டிஷன்லாம் இருக்காது, ஓகே ஓரளவு இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி கைஸ் இது. ஃபேவரட் பைக் கரிஸ்மா. எத்தனை பேர் வந்து இந்த வண்டி தெரியும்னு தெரில, வீடியோ பார்க்குறவங்களாம் எத்தனை பேர் வந்து கொஞ்சம் லைக் இந்த வண்டி இந்த டைம்லாம் வண்டி ஓட்டுவாங்க தெரில.
எம்டி போகிற வண்டி தான் எல்லோரும் சின்ன பசங்க தான் கேட்குறாங்க. லைக் இந்த வண்டிலாம் வந்து அந்த ஒரு எனக்கு ஒரு அண்ணனுங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம். ஒரு காலத்தில் யார் யாருக்கு இந்த கரிஸ்மா பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். ஐ லவ் டு see that. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கரிஸ்மா பற்றி யாராவது பேசாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஐயோ பெட்ரோல் இல்லையாண்ணா, இதை நம்பி நம்ம வரக்கூடாது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோளாறான ஒன்று அது. ஓகே, அப்படியே நம்ம போயிட்டு கீழே இறக்கிட்டு பெட்ரோல் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டியை. ஓகேங்களா, இந்த வண்டி கொடுத்தது ஒரு பையன் தான், சின்ன பையன் தான் அந்த பையன். இந்த வண்டி ஏன் வச்சுருக்கான்னு தெரியல. இந்த வண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ்லாம் வரதில்லை கைஸ். இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணி வைக்கணும்னா யூஸ் மார்க்கெட்டில் இந்த வண்டி ஒரு 30K 35K கிடைக்கும். நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 40K வச்சா ஒரு 70K பட்ஜெட் வச்சிங்கன்னா அப்படி சூப்பராக இருங்க. ஒரு 70,000 ஒரு வண்டி வாங்கணும், நல்ல ஒரு வண்டி ஹோண்டாவில் அப்படின்னா இந்த வண்டி எடுக்கலாம் கைஸ். சூப்பரான வண்டி. மெயின்டெனன்ஸாக எப்படி பண்ணுவேன்னா, இந்த வண்டி நான் 80,000 கிலோமீட்டர் ஓட்டினேன் டோட்டலாக. 80 சம்திங் என்னமோ. ரொம்ப மினிமலாக 1 லிட்டர் என்னமோ வரும் கைஸ் ஆயில், அவ்வளோதான் வரும். நான் நாகப்பான்னு சொல்லிட்டு ஈரோடு அண்ணநகரில் இருந்தது நாகப்பா மோட்டார்ஸு, அங்கே தான் சர்வீஸ் விடுவேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 500 to 600 ஒரு இன்ஜின் ஆயில். 1000 rupeesக்குள்ளே வந்து நான் அதிகம் கைஸ், 1000-1200 தான் வருமே. ஜெனரல் சர்வீஸு ஏதாவது பிரேக் ரொம்ப மினிமமாக ஏதாவது மாற்றுவேன் நான். ரொம்பலாம் ஒன்றும் பெருசாலாம் மாற்ற மாட்டேன். ஓகே, இந்த வண்டி நம்ம டாப் ஸ்பீட்லாம் ஓட்ட போதில்லை, கீழே இறங்க போகிறோம். ஒரு தாண்டி வந்துட்டு போகிறேன். நான் வந்து இந்த வண்டி கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை, ஹேண்டில் பர் 4 அதனால் கண்டிப்பாக இந்த வண்டி நான் எழுத்து நான் உட்காந்துரும். ரொம்பவும் போகாது கைஸ் இந்த வண்டி, 100 110 அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் ஏர் கூல்டு சிஸ்டம், அவ்வளோதான். என் பார்வை உன்னோட நீ பேச லைட்டாக ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட. எனக்கு நிறைய விஷயம் வந்து ஞாபகம் வருது இந்த வண்டியை ஓட்டும் போது. ஆனால் அதாவது சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அடுத்ததில் போகலாம் வாங்க. இந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் தானே வந்தோம், அந்த பக்கம் போகலாம். ஒரு மாதிரி எப்படி திரும்ப, ஐயோ சாரி எங்கேயும் போட்டேன். ஓகே ஒரு மாதிரி கைஸ் இந்த வண்டி எப்படி திரும்ப இருக்கும் கைஸ். நான் என் ஃப்ரெண்டு 2 பேர் அவனை தூக்கி ட்ரிபிள்ஸ் போட்டுப்பேன். நான் போட்டு நம்ம சச்சின் காதாபா இருக்கு இந்த ரைட்டு அண்ணநகர் 18 மினிட் உள்ள வருமே, அந்த ரைட்டு அந்த பெண்டு கார்னரில் வச்சுட்டு வந்து ஃபுல் ரைட்டு வெயிட்டில் வெப்பம் ஒரு கார்னர். அப்போல்லாம் அந்த கார்னர் இந்த வண்டிக்கு ஒரு பெரிய கார்னர் மாதிரி தான். ஜாப்பர் டயர் போட்டிருப்பேன் இந்த வண்டிக்கு நான். அது மாதிரி ஜாப்பர் வரும், போட்டு ரைட்டு வைப்பேன். வச்சிங்கன்னா அந்த ரைட் சைடில் இந்த 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 இது இருக்குங்களா, இந்த சைலன்சருக்கு ஒரு சின்ன பிளேடு மாதிரி வரும் அந்த அந்த மாடலே. அது அப்படியே அதில் தேஞ்சு பிச்சிக்கின்னு வெளியே வரும். அப்படி அடிப்பேன் இந்த வண்டியை நான் போட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப நிறைய கை கொடுத்து கைஸ் இந்த வண்டி. மெயின்டெனன்ஸ் வைஸு ரொம்ப ஒன்றும் பெருசாக செலவு பண்ண மாட்டேன். பட்டு ரெடி பண்ணலாம். எங்கேயுமே வண்டி ஃபெயில் ஆனதே இல்லை இந்த வண்டி. நான் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணியுமே எனக்கு ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆகணும், ஒரு எங்கேயா நின்ன மாதிரி ரொம்ப எல்லாமே மேனுவல், ரொம்ப ஒன்றும் பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. இது ஸ்டார்ட் பண்ணி பெடல் போட்டால் போயிடும், அவ்வளோதான், அட்டு போய்ட்டுருக்கோம். ஆனால் இந்த வண்டியோட அந்த சவுண்டுக்கு தான் அடிமை. இப்போ அந்த சவுண்டே இல்லை இதில். எனக்கு மேபி காது கேட்கலையா தெரில. இருக்கு அது ஒரு மாதிரி செயின் சவுண்டுவாங்க சில பேர். ஐயோப்பா அந்த அந்த பிரேக் ஆச்சா அந்த ஸ்டாண்ட்லேருந்து இந்த பேக் இதுலேருந்து ஒரு சவுண்டு. இந்த சவுண்டு ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ண அந்த ஒரு மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வருது எனக்கு இப்போ. இதில் அந்த சவுண்டு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சலன்னு கரிஸ்மாவில். ஓகே கைஸ், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 2 ஃபில்ட்ரிங் முடிஞ்சால் வச்சு காட்டிட்டு இந்த வீடியோ வரைய முடிச்சுக்கிறேன். ஹேண்டில் பேர் கொஞ்சம் நல்லா இல்லை இந்த வண்டியில். ஆமாம், கிளச்சு பிளேட்டும் போயிடுச்சு. ஹாரனை பார்த்தீங்களா கைஸ்? இந்த ஐயோ இந்த பையன் என்ன பழைய மெமரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான் வெளியே. இந்த ஹாரனு இது வந்து ஸ்கோடா ஹாரன் மாதிரி இருக்குது. அந்த ஒரு இந்த பைப் ஹாரன் மாதிரி அந்த ஹாரன் கூட ரொம்ப பிடிக்கும். கைஸ் பெட்ரோல் முள்ளு இறங்குது கைஸ். பெட்ரோல் போட்டு கொடுக்கணும் பையனுக்கு. டிக்கெட்டு மனமே போட்ட திட்டமா பாத உன்னோட நீ பேசலைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்தேன. கிளச்சு காலி கைஸ், கிளச்சு ஃபுல்லாக காலி. ஐயோ வண்டி என்ன டான்ஸ் ஆடுது.
இப்போ தான் அந்த அப்சைட் ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கலாம் நான் என்ன பண்ணுவேன், இது இல்லாமல் ஓட்டிகிட்ருப்பேன் கொஞ்ச நாள். அப்புறம் இந்த மீட்டரோட மட்டும் ஓட்டுவேன். நான் கடைசியாக வண்டி நிற்கும் போதெல்லாம் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக மாஸ்கே அவுட்டு, வெறும் இது மட்டும் இருக்கும். வீலிங் அடிக்கிறதுக்கு இந்த வண்டி எடுக்க மாட்டாங்க ஸ்டண்ட்டுக்கு. அப்புறம் 220 தான் எடுப்பாங்க. எனக்கு எதனாலும் தெரியல. ஏன்னா 220க்கும் இந்த வண்டிக்கும் ஒரே ட்ராபேக் என்ன, 220 அப்படியே டபுள் டிஸ்க்கு. இந்த வண்டி வந்து பேக்கில் ட்ரம் வரும். பிரேக் மட்டும் தான் கைஸ் இந்த வண்டியில் கொஞ்சம் பெரிய ட்ராபேக்கு. பிரேக்கிங் அந்த அளவு இருக்காது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அப்பயே தெரியும் 220லாம் அச்சா அப்பயே நிற்கும். R15 தான் அப்போல்லாம் பிரேக்குன்னா, R15 தான் அப்போல்லாம். இது அந்தளவு இருக்க மாட்டேருது. அது ஒன்று தான் ட்ராபேக்கு. மற்றபடி அந்த அந்த கேப்லலாம் நம்ம எங்கே ஒரே வார்த்தை அந்த வண்டியை பற்றி சொல்லலாம், லெஜண்ட். திஸ் இஸ் ஹவ் லெஜண்ட்ஸ் ஆர் மேட். ஓ லெஜண்ட். ஒரே வார்த்தை அந்த வண்டியை பற்றி சொல்லலாம், லெஜண்ட். திஸ் இஸ் ஹவ் லெஜண்ட்ஸ் ஆர் மேட். ஓ லெஜண்ட். ஓகே கைஸ், இந்த vlog அப்படியே முடிச்சிக்கிறேன் நான். ஐயோ பாய்.